ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ ஒரு ஹீக் ஹோல்டர் பண்ண போகிறோம். ஸ்ட்ராபெரி டிசைனில் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நம்ம எந்த பெரியது டிசைனுன்னாலும் பண்ணலாம். எனக்கு தேவை ஊசி, குரோசா ஊசி, இந்த 2 கலர் நூல். பாருங்கள், ஒரு நாட் போட்டு செயின் 10 செயின் 10 செயின் போடணும். போட்டு செயினுக்குள்ளே போட்டு இழுத்து ஒரு ரவுண்டு, ஒரு சிறு ரவுண்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு ரவுண்டு வந்துடும். அதை பாரு, அதிலிருந்து செயின் இழுத்து 3 செயின் போட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின், இப்படி 2 டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போட்டு 12 டைம்ஸ் போடணும். டபுள் க்ரோஷே போட்ட பிறகு ஒரு செயின் போடணும். அந்த செயின் போட்ட இடத்துல தான் நம்ம அடுத்த டிசைன் தொடங்கணும். பாருங்க, இப்படி 12 டபுள் க்ரோஷே. அதில் செயின் இடையில செயின் போட்ட இடத்துல நம்ம அடுத்த கலர் ஸ்டார்ட் பண்ண போச்சுமே கொஞ்சம் லகுவாக இருக்கும். பாருங்கள், அதை பட்டு அப்படியே முடிச்சிடுங்க. நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு ரவுண்டு கிடச்சிருக்கு. இனி இதை கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி பேக்கில் முடிச்சு போட்டு விட்டுருங்க. அது ஃபுல்லாக கட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உள்ளே தான் போகும் எல்லாம். இனிமேல் அந்த செயின் போட்டோம்ல, அந்த இடையில் 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் செயின் போட்டதுக்குள்ளே நம்ம அடுத்த கலர் நூலை ஸ்டார்ட் பண்ணி 3 செயின் போட்டு டபுள் க்ரோஷே போடணும். சேம் இடத்துல அதிலே இது பண்ணி சேம் இடத்துல டபுள் க்ரோஷே. மொத்தம் 3 டபுள் க்ரோஷே ஒரே இடத்துல. இந்த நடுவில் ஒரு செயின் போட்டோம்ல, அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு அடுத்த இதுக்குள்ளே அடுத்த செயின் போட்டோம்ல, 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டு ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொரு 3 டைம்ஸ் போடணும். அப்படி 12 டைம்ஸ் வரும். டபுள் க்ரோஷே விட்டு விட்டு அந்த செயின் இருக்க இடத்துல போடுங்க. 3 டபுள் க்ரோஷே. பாருங்கள், இப்படி ஃபுல்லாக போட்டு 12 டைம்ஸ் போட்டு பாருங்கள். வேறு ஒரு நேரம் 3 டைம்ஸ் போடணும்.
டபுள் க்ரோஷே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டு இப்படி சுற்றி நம்ம 12 பாருங்கள் 12 முடிய போகுது. ஸோ ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அந்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிடும். இனிமேல் நம்ம முதல்ல அந்த இது செயின் போட்டிருந்தோம் இல்லை, அந்த இடையில 3 டபுள் க்ரோஸுக்கு இடையில வரணும். அப்போது நம்ம ஸ்லிப் நாட் போட்டு இந்த நூலை அங்கே கொண்டு வந்துடணும். இனிமேல் 3 செயின் போட்டு ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் பழையபடியே 3 செயின் போட்டு 5 டைம் 3 செயின் போட்டு நம்ம 5 டைம்ஸ் போட்டாச்சு. 5 டைம்ஸ் போட்டு இனிமேல் 2 இதை விட்டு 3ஆவதுக்குள்ளே குத்தி எடுக்கணும். பாருங்கள் 2 இதை விட்டுறணும். 2 டபுள் க்ரோஷே போட்டு விட்டுருக்கோம்ல 6, அதை விட்டுறணும். விட்டுட்டு 1 2 தள்ளி 3ஆவதில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஒரு இது டிசைன் ஃபார்ம் ஆகுதுக்குள்ளே அந்த அப்படியே முடிச்சுட்டு அது ஒரு இன்னும் 5 டைம்ஸ் போடும். ஃபைவ் டைம் போட்டுட்டு 5 டைம் முடிஞ்சு அதுக்கு பிறகு இன்னும் 2 இருக்கும். இந்த இதில் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடணும். 2லேயும் போடக்கூடாது. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராபெரிக்கு எப்படி இருக்கும் ஷேப்பு அப்படி வர்றதுக்குள்ளே இதில் வரும். இனிமேல் இப்போ 5 போட்டிருக்கோம்ல, இனிமேல் 4 அப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பு குறைஞ்சியே போகும். இந்த ஸ்லிப் நாட் போட்டு த்ரீ செயின் போட்டு அதுக்குள்ளே டபுள் க்ரோஷே போடுங்க. இனிமேல் நெக்ஸ்ட்டு அப்படி 4 டைம்ஸ் வரும். ஒரு டைம்ஸ் இன்னும் முந்தி 2 விட்டு எடுத்தோம் இல்லை, அதே போல் 1 2 விட்டு 1 2 அதை விட்டு இந்த இதுக்குள்ளே எடுக்கணும்.
முடிச்சுட்டு பழையபடி 3 டைம்ஸ் போட்டு இன்னும் இந்த பக்கம் 4 டைம்ஸ் வரும். இப்படியே அதுலேயும் 2 விட்டு முடிச்சிடணும். பாருங்கள் 2 இதை எடுத்து ஸ்லீப் நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போ கொஞ்சம் இப்படி 4 இனிமேல் 3 ஸ்லீப் நாட் போட்டு பழையது போலவே 3 டைம்ஸ் 2 விட்டு அடுத்த பக்கம் 3 டைம்ஸ். ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ நம்ம 3 டைம்ஸ் முடிஞ்சு இனிமேல் 2 ஒரு சைடுக்கு 2 அதே போல் அடுத்த 2 விட்டு இப்போ 2 முடிஞ்சு 2 முடிஞ்சு இனிமேல் அடுத்த சைடில் 1 சைட் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுட்டு 1 ஸ்லிப் நாட் போட்டு முடித்து அந்த சென்டரில் கொண்டு வந்து டபுள் க்ரோஷே போட்டு ஏன்னா அடுத்த பக்கமும் 3 டபுள் க்ரோஷே போட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. முடிச்சு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இனிமேல் இது நம்ம அந்த இது கீ செயின் போடுவோம்ல, அதனால் ஒரு 10 செயின் போட்டு உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த செயின் போட்டு அதையும் முடிச்சிருங்க. செயின் போட்டு அதான் ஆப்போசிட் சைடு கொண்டு வந்து அதையும் முடித்து கட் பண்ணி எடுத்துருங்க. அழகாக கீ செயின்
ஹோல்டர் கிடச்சி ஸ்ட்ராபெரி டிசைனில். பாருங்க, இப்படி எந்த பெரிய சைஸ் வேணாலும் செய்யலாம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.